கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு உயிருள்ள வார்த்தை. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த நாளுக்குண்டான அற்புதமான வார்த்தை என்ன என்று கேட்டால், ஏசாயா 49:16, என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு தகப்பன் இயேசுவானவர், உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறாரா. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நீங்கள் ஏசப்பாவை நினைக்கிறீங்களோ நினைக்கலையோ, டெய்லி அவர் உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. உங்களை உள்ளங்கையில் பொறிச்சு வச்சா உங்களுக்கு துக்கம் வர்றது அவருக்கு தெரியும், நிந்து வர்றது அவருக்கு தெரியும், அவமானம் வர்றது அவருக்கு தெரியும், கஷ்ட நஷ்டங்கள் வருவது அவருக்கு தெரியும், நீங்கள் என்ன தவறு பண்ணாலும் அவருக்கு தெரியும், நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க எந்த இடத்துக்கு வர்றீங்க அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். கையை பார்க்காம எந்த வேலையும் செய்ய முடியாது. நீங்கள் எழுதினாலும் கையை பார்க்கணும், சாப்பிட்டாலும் கையை பார்க்கணும், என்ன வேலை பார்த்தாலும், ஒரு சமையல் பண்ணாலும், காய்கறி நறுக்கினாலும், துணி துவைச்சாலும் கையை பார்க்காம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, உன்னை உள்ளங்கையில் நான் பொறிச்சு வச்சுருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், நான் உன்னை டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உன்னை கண்கலங்க நான் விட மாட்டேன், துக்கப்பட உன்னை நான் விட மாட்டேன், வேதனைப்பட உன்னை விட மாட்டேன், அவமானப்பட உன்னை விட மாட்டேன். நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குற, நாளைய தினத்தை குறித்து நீ ஏன் கலங்குற, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் வாய்க்காதே போகும். ஏன்னா அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்போங்க நீங்கள் உங்கள் பிள்ளையை தெருவில் கூட்டிகிட்டு போகிறீங்க, அந்த பிள்ளை வேகமாக ஓடுது, முன்னாடி உங்களை கையை விட்டுட்டு உதறிட்டு ஓடுது, ஓடும்போது கீழே விழுகிற மாதிரி போகுது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, ஓடி போய் என்ன செய்வீங்க, பிள்ளையை அப்படியே போய் பிடிச்சிருவீங்க. ஐயோ என் பிள்ளை கீழே விழப்போதே அப்படின்னு பிடிச்சிருவீங்க. உங்கள் பிள்ளை என்ன செய்யாது, நீங்கள் பிடிச்சோன்னே கீழே விழாது. அதே போல் தான் நீங்கள் ஒரு பிரச்சனையில் விழ போகிறீங்களா, நீங்கள் ஒரு கஷ்டத்தில் விழ போகிறீங்களா, நீங்கள் ஒரு நெருக்கத்தில் விழ போகிறீங்களா, உங்களை ஓடி என் தகப்பன் இயேசு உங்களை பிடிச்சிக்குவார், உங்களை கீழே விட மாட்டார். அப்படிப்பட்டவர் உங்கள் கூட இருக்கிறார். இன்றைக்கி அவர் சொல்கிறார், மகளே, நான் துக்கத்தில் விழுந்துருவனோ, கஷ்டத்தில் விழுந்துருவனோ, பிரச்சனை விழுந்துருவனோ என்று கலங்காதீங்க, உங்களை உள்ளங்கையில் பொறிச்சவர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அதனால் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை டெய்லி பார்க்குறாரு, உங்களை டெய்லி வரைகிறாரு, டெய்லி உங்களை கண்ணோக்கமாக இருக்கிறாரு. நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்கள் நெருக்கத்துக்கு பதிலாக பெருக்கத்தை கொடுப்பதுக்கு, உங்கள் துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுப்பதுக்கு, உங்கள் பலவீனத்துக்கு பதிலாக பலனை கொடுப்பதுக்கு, உங்களுக்கு நிந்தைக்கு அவமானத்துக்கு பதிலாக ஒரு பெரிய ஒரு உயர்வு மேன்மை சந்தோஷத்தை கொடுப்பதுக்கு ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறார். உங்களை டெய்லி பார்க்குறாரு, உங்களை டெய்லி பார்க்குறாரு, உங்கள் பேரை உள்ளங்கையில் பொறிச்சு வச்சுருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் இயேசு இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? தைரியமாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் அப்பா, அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இப்படி கரத்தில் கொடுக்குறேன். வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி, பெருகும்படி மேலான காரியங்களை செய்ய இதுவரை நடத்தின எபினேசர் இன்னமும் நடத்த போகிறதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம். தேவ சமாதானம் கூட இருப்பதாக, தேவ பலன் கூட இருப்பதாக, தேவ கிருபை கூட இருப்பதாக, இரத்தத்தின் வல்லமை, பாதுகாப்பின் வல்லமை, கிருபின் வல்லமை கூட இருக்கட்டும். இந்த நல்ல முடிவு பிள்ளைகள் தேவையில்லாத பிரச்சனையில், தேவையில்லாத நிந்தையில், தேவையில்லாத அவமானத்தில் விழாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இரத்த கோட்டைக்கு மறைத்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.